இப்போ ஊப்பிங்கிறானுங்க, இரநூறுவாங்கிறானுங்க. யார்ரா கொடுக்குறா இரநூறுவா? தெரிஞ்சால் சொல்கிறா, அவன் நம்பரை குடுறா. நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 பதிவை போட்டு 2000ரூவா சம்பாதிக்கிறேன். 100 பதிவை போட்டு 20,000ரூவா சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிச்சா உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. நான் நல்லா இருந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அதுதானே உன்னுடைய ஆசை, கணேஷ் நல்லா இருக்கணும்னு. அந்த மாதிரி எவனா இரநூறுவா கொடுக்குறான்னா தயவுசெய்து அவன் நம்பரை குடுறா. இன்றைக்கி லோக்கலில் அமைப்பாளர், துணை அமைப்பாளர், வட்ட செயலாளர், சதுர செயலாளர்ன்ட்டு பாதி பையன் சுற்றிட்டு திரிகிறான். அவன்லாம் எதுக்கு இதெல்லாம் இருக்கிறான் பதவியில்? கட்ட பஞ்சாயத்து வந்தால் ஆதரவாக ஒரு 10 பேர் வருவான்ட்டு. நான்லாம் அப்படி இல்லைடா. எந்த வம்பத்துக்கும் போகாமல் சிங்கிளாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன திமுக என்ன காசு கொடுத்துச்சா, பதவி கொடுத்துச்சா? நாடு நல்லா இருக்கணுன்ற ஒரே எண்ணம் தான். எங்கே உனக்கு அந்த மாதிரி எவனா நிரந்தர தலைமை இருக்கானா? இருந்தால் சொல்லு பார்ப்போம். போன வாட்டி ஒருத்தனை கோட்டு, அதுக்கு முன்னாடி ஒருத்தனை கோட்டு, இப்போ வர எலெக்ஷனில் வேறு ஒருத்தனை கோட்டு. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? உனக்குன்னு நிரந்தர கொள்கை இருக்க வேணா? சொல்லு பார்ப்போம்.